முக்கியமா எலும்பு பலகீனம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, மந்தமான கண் பார்வை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை எடுத்துக்கோங்க. இப்போ 10ல இருந்து 15 கிஸ்மிஸ இந்த பால்ல போட்டு நல்லா சூடுபடுத்துங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கிஸ்மிஸ போட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு சூடுபடுத்துங்க. இப்போ இந்த பாலை கொஞ்சமா வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிஸ்மிஸோட பாலையும் சேர்த்து குடிங்க. ஆனா இத ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட டேஸ்டுக்காக தேனையோ வெல்லத்தையோ கற்கண்டையோ சேர்க்க கூடாது. ஆல்ரெடி நம்ம இதுல ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திருக்கதால இந்த பால் ஏற்கனவே ஸ்வீட்டா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு பலகீனத்தால கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இந்த பாலை தவறாம எடுத்துக்கோங்க. அதாவது கேஸ நம்ம உடல்ல இருந்து வெளியில அனுப்புது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த வாதத்தால தான் முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின் வந்துகிட்டு இருக்குது. நம்ம உடல்ல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது. இதனால எலும்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு வலி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்க இரவு நேரத்துல எடுத்துக்கோங்க. கண் சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க, அதாவது மந்தமான கண் பார்வை, கண் எரிச்சல், கண்ல இருந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்க தவறாம எடுத்துக்கோங்க.